ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்குறீங்க. பட் ஒரு பேசிக் கொஸ்டின், கம்பெனி நமக்கு ஷேர் கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஜஸ்ட் இமேஜின், இன்ஃபோசிஸ் அவங்களோட குளோபல் ஐடி சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆர் டாடா மோட்டார்ஸ் அவங்களோட நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளான்ட்டை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி எக்ஸ்பேன்ஷனுக்கு ஹியூஜாக ஒரு கேபிட்டல் தேவை. லோன் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் பர்டன் வரும். ஸோ இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் கிட்ட ஷேர் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. லோன்னா ரெகுலர் ரீபேமெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ப்ராஃபிட் இல்லைன்னா கம்பெனிக்கு ப்ரெஷர் தான். ஆனால் ஷேர் கொடுத்தா கம்பெனிக்கு கேபிட்டல் கிடைக்கும், பட் நோ ரீபேமெண்ட் பர்டன். அண்ட் இன்வெஸ்டர் கெட் ஓனர்ஷிப். ஸோ க்ரோத் அண்ட் ரிஸ்க்கை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன் இருக்கும், ஷேர் ஹோல்டர்னா பார்ட்னர் மாதிரி தானேன்னு. ஆனால் நோ, பிஸ்னஸ் பார்ட்னர்னா டெய்லி டிசிஷனில் இன்வால்வ் ஆவாங்க. ஷேர் ஹோல்டர்னா நீங்கள் ஒரு சின்ன ஓனர்ஷிப் வாங்குறீங்க, ஆனால் கம்பெனி ரன் பண்ண இன்வால்வ்மெண்ட் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஹோல்ட் ஷேர்ஸ் இன் இன்ஃபோசிஸ், பட் சிஇஓ அண்ட் போர்ட் தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ கிளியராக பார்த்தா கம்பெனி ஷேர் கொடுக்கறதுக்கு ரீசன் சிம்பிள்: கேபிட்டல் ரைஸ் பண்ண, லோன் பர்டன் அவாய்ட் பண்ண, அண்ட் க்ரோத்தில் பப்ளிக்கை இன்வால்வ் பண்ண. நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சக்ஸஸில் ஷேர் ஆகிக்கலாம். இனிமேல் நீங்கள் ஒரு கம்பெனி ஷேர் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் பப்ளிக். இந்த மாதிரி ஈஸியாக லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கூட ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஜிக்ஸ் ட்ரேடிங் அகாடமி.